பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நிறைய நேரத்தில் சொல்றோம் உயிர் கொடுப்பான் தோழன் என்று சொல்லி. யோபுக்கு வந்த அந்த 3 நண்பர்கள் உயிர் எடுப்பார்கள் தோழர்கள் என்பது போல மிகுந்த நெருக்கத்துக்குள்ள நடத்துறாங்க. ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டருக்கு விருப்பம் இல்லாம நடந்துட்டேன். யோபு சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நான் ஆண்டரோடு இருக்கிற உறவு தெரியும். சில வேளைகள்ல ஜனங்க சொல்லுவாங்க பாருங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, தேவனோடு நடக்கிற உறவு, நாம் ஒரு பெலத்துல கடந்து போய் கொண்டு இருப்போம். ஆண்டவர் ஏதோ சில சோதனையை அனுமதித்து இருக்கிறார். அந்த சோதனையை தாண்டி வருகிற பொழுது கர்த்தர் நமக்கு எழுந்தருளுவார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தாரே இருக்கலாம், இல்ல நண்பர்களே இருக்கலாம். உயிர் காப்பான் தோழன், அவன் உயிர் எடுப்பான் தோழன் மாதிரி ஆகியிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயவு செய்து மனசு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு எப்பொழுதும் பலமா இருக்கும்படியாய் காத்துக்கொள்ளுங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை நடத்துற வழி மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவருடைய பார்வையில பார்க்கிற பொழுது ஏதோ இவ என்ன செய்யறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்று. அநேக நேரம் இருள் சூழ்ந்த வேளை, ஆனால் ஆண்டவர் வெளிச்சமா இருந்து அற்புதமா நடத்தினார். அந்த பாதையில் நடக்கிற பொழுதெல்லாம் குடும்பத்தினர் என்னை பார்த்து கேட்டாங்க, நண்பர்கள் பார்த்து கேட்டாங்க, ஏன் சபை விசுவாசிகள் கூட கேட்டாங்க, இந்த பாதையில் நீங்க நடக்கணுமா? நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்பொழுதெல்லாம் நான் சொன்ன ஒரே காரியம், நான் என்ன பாதையில கடந்து போறேனோ அது ஏசப்பா அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். பரிசுத்த ஆவியானவர் யாரோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரோ உங்களுக்கு நல்லா தெரிகிறது. அப்பா என்ன நடத்துறார், அப்பா சொல்லி நான் கடந்து போறேன். இந்த சோதனைக்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். எந்த யோபு சொல்லுகிறார், சரீரம் முழுதும் பருக்களாய், எப்பொழுது ஜீவன் அவருடைய உடலை விட்டு போகும் என்று தெரியாது. அந்த யோபு சொல்லுகிறார், என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வார்த்தையை எந்த இடத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கையா இருங்க. எந்த கூட்டம், எந்த நாவுகள் யார் உங்களை பார்த்து என்ன சொன்னாலோ அதை உள்வாங்கி கொள்ளாதீங்க. நான் போகும் வழியை அப்பா அறிவார். அவர் எனக்கு உறுதி கொடுத்திருக்கார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார். அந்த வாக்கை பிடித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி யோபு இருந்த நிலைமையில யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை கடின சூழ்நிலை நீங்க போய்கொண்டிருக்கலாம். அப்பாவுடைய பலத்தினால சொல்லுங்க, நான் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். கொஞ்ச நாள் தான் இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வந்துருவார். நீங்க அற்புதமா அதிசயமா ஜொலிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை மகிமையான சாட்சியை எழுப்ப போறார். உங்களுக்கும் பரலோகத்துக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நடத்துதலுடைய அடையாளம். ஹல்லேலூயா. அதை பிடித்து கொள்ளுங்க. தேவாவியானவர் தாமே உங்களை பலப்படுத்துவார். எல்லா போராட்டத்துல, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை உயர்த்தி கண்மலையின் மேல உங்க பாதங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். God bless you. சந்தோஷமா இருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.